ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா விவோ மொபைலோட V30e 5G மொபைலோட ஸ்பெக்ஸோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த மொபைல் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இது மூலிமா எந்த ஒரு கடைகள்லையும் இப்போ நீங்கள் க்யூவில் நிற்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஹெவியான பேக்ஸை கொண்டு போகணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி டைமையும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த அப்ளிகேஷனில் ஆர்டர் டெலிவரி ட்ராக்கிங் பண்ணுற அந்த இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட மெயின் ஸ்பெக்ஸ் கேமரா பற்றி பார்க்கலாம். கேமராவை பொறுத்தளவுக்கு ரியர் கேமராவை பொறுத்தளவுக்கு 50+8 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்தளவுக்கு 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேமராலையும் நீங்கள் 4K மோடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் செல்ஃபி கேமராவில் ஆட்டோ ஃபோக்கஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் ரோமை பொறுத்தளவுக்கு 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. 256 GB ரோம் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர் அண்ட் OS பற்றி பார்க்கலாம். ப்ராசஸரை பொறுத்தளவுக்கு ஸ்னாப்ட்ராகனோட ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் OS Android 14 FunTouchக்கான OS 14 யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட்டை பொறுத்தளவுக்கு 179 grams தான். மொபைல் லைட் வெயிட்டான மொபைல் தான். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 44 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மோடும் இருக்குது. அடுத்து இந்த மொபைலோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தளவுக்கு 25,700 இந்த ப்ரைஸில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சில்க் ப்ளூ அப்படிங்கிற கலர் வேரியண்ட்டில். நீங்கள் வாங்குகிற ப்ரைஸ், அதாவது நீங்கள் வாங்குகிற ப்ரைஸ் உங்களோட கலரை பொறுத்தும் நீங்கள் வாங்குகிற தேதியை பொறுத்தும் மாறுபடும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ கரண்ட்டாக விவோ V21 5G அந்த மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இந்த மொபைல் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இந்த மொபைல் வாங்குறதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்னால் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு 3 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அல்ட்ரா ஸ்லிம் 3D கேர்வ்டு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடியோ குவாலிட்டி ஏரோ லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலோட கவரில் ஒரு ரவுண்டாக ஒரு லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஏரோ லைட்டு. இந்த லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சோனியோட ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இப்போ சொன்ன 3 பாயிண்ட்ஸுமே இவங்க கொடுத்துருக்கிற மெயினான ஃபீச்சர்ஸ். இப்போ நான் வச்சிருக்கிற மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸே பேட்டரி தான். என்னோட மொபைலோட பேட்டரியை பொறுத்தவரைக்கும் 4100 சம்திங் அந்த mAhல தான் பேட்டரி இருக்குது. பட் இந்த மொபைலோட பேட்டரியை பொறுத்தவரைக்கும் 5500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1500 mAhக்கான பேட்டரி வந்து அதிகமாக தான் இருக்குது. அடுத்து நான் வச்சிருக்கிற மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலை பொறுத்தளவுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வச்சிருக்கிற மொபைலை பொறுத்தளவுக்கு MediaTek 800U அந்த சம்திங் அந்த ப்ராசஸர் மொபைலில் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட MediaTek ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் தெரியல. அடுத்து இந்த மொபைலுக்கும் என்னோட மொபைலுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலை பொறுத்தளவுக்கு 26,000 அந்த ப்ரைஸில் ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட மொபைலை பொறுத்தளவுக்கு இனிஷியலாக 28,30,000 நான் வாங்கினேன். ப்ரைஸை பொறுத்தளவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சொன்ன என்னோட மொபைலோட ப்ரைஸை பொறுத்தளவுக்கு இனிஷியல் ப்ரைஸ் தான். இனிஷியலாக வாங்கும்போது 28,30,000 இருந்துச்சு. இப்போ ரொம்ப 24,000 25,000 தான். ப்ரைஸை பொறுத்தளவுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை இப்போ இருக்கிற ஸ்டேஜ். ஓகே நண்பா, இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைல் நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரிவ்யூயை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட்டாக மாற்றி போட்டுக்கலாம். நீங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். இந்த மொபைல் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிற அந்த நோக்கத்தில். ஓகே நண்பா, இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye.